காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கின்றே சொல்லாங்க. அவமானத்தில் லக்னோ கேப்டன் வந்துட்டு மரணமா, சிக்கிய லக்னோ ஓனர் அண்ட் தடை செய்யுங்கன்னு தோனி வந்துட்டு ஆவேசமாக பேசினது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஐபிஎல் அணிகள் அண்ட் ஐபிஎல் வீரர்கள் அண்ட் கேப்டன்கள் வந்துட்டு லக்னோவை தடை செய்யுங்க, கோயங்கோ செயல்பாடுகள் வந்துட்டு சரியில்லை, ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு வந்துட்டு நடந்திருக்கு. அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க. நேற்று தான் ஐபிஎல் வந்துட்டு சூடு பிடிச்சிருக்கு என்றே சொல்லலாம். ஒரு விக்கெட் வித்தியாசத்தில், கடைசி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் அந்த ஆசதோசை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் திருப்பி போட்டார் என்றே சொல்லலாம் லக்னோ டீமை. லக்னோ டீமில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஓனர் தானங்க அந்த டீம் ஸ்குவாடை கரெக்டாக செட் பண்ணணும். அதாவது பவுலர்களே இல்லாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாங்க இருக்கிறதுலே கொடுமை. இதுவரை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பவுலர் இல்லாமல் எந்த டீமும் விளையாண்டது கிடையாது. மெயின் பவுலர் சர்துல் தாகூராமா. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா என்று தான் சொல்லணும். ரிஷப் பண்டும் அந்த பொட்டு புடிசுகளை வச்சு ஓவர் கம் பண்ணி பார்த்தாரு. ஆனால் ரிஷப் பண்டும் மிகப்பெரிய தவறு பண்ணார். 25 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. 27 கோடி ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவர் தாங்க அதிக பிரைஸ் மணிக்கு போயிருக்காரு. டக்கு அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்பிட் வந்ததுங்க ஈஸியாக, அதையும் விட்டுட்டாரு, ஒரு கேட்சையும் விட்டுட்டாரு. ஒரு கேப்டனே இவ்வளோ அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது அந்த டீமும் வந்துட்டு அண்டர் ப்ரெஷர் ஆகும் இல்லையா? இது கோயாங்கவுக்கு பிடிக்கல. இவ்வளோ மைனஸ் ஒரு கேப்டன் பண்ணுறானே, ஏன்டா என் சொத்தை பூரா உன்கிட்ட எழுதி கொடுத்தனடா, இப்போ நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன் போலடா. ஆல்ரெடி கேஎல் ராகுல் கிட்ட கொடுத்து இப்போ டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன்டா, இப்போ டியூ அடிக்கலான்னு ஒன்னே எடுத்து போட்டால் என்னை ஜெயிலுக்குள்ளே நீ அடைச்சிருவ போலையாடான்னு மேட்ச் முடிஞ்ச பிறகு கிளின்னு கிழிச்சிட்டார் என்றே சொல்லலாம், கலாம் மாஸ்டர் மாதிரி. அண்டு கோயாங்கோ ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். அவங்களும் போட்டு கிளின்னு கிளிக்க ரிஷப் பண்ட் வந்துட்டாருங்க. சுற்றி கிரவுண்ட் இருக்குது, ஓகேவா? இப்படி வந்துட்டு எந்த கேப்டனையுமே ஓனர் வந்துட்டு அணுக மாட்டாங்க. இவர் தாங்க ஒரு தினுசாக இருக்கார். இவர் அட்டி மட்டும் கொஞ்சம் தினுசாக இருக்கிற மாதிரி மானவரியாக திட்டிடுறாரு, அந்த கண்ட்ரோலை விட்டுறாருன்னு வைங்களேன். இதே மாதிரி இவர் டீமில் விளையாடும் போது தோனியையும் திட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் சொல்ல வேணாம், அப்பா ராசா நான் இங்கே இருக்கவே மாட்டேன்டா, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு மருந்து குடிச்சு செத்து போயிடலாம்டா. இந்த மாதிரி சூழலில் தாங்க ரிஷப் பண்டும் வந்திருக்காரு. நேற்று கட்டுமையாக திட்டாரு. அண்டு லக்னோ டீம் கோச்சு அண்டு கேப்டன் எல்லாரையுமே போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. எனக்கு இந்த டீமே பிடிக்கல, பவுலிங் ஸ்குவாடே இல்லாமல் எப்படி அவங்க பக்கத்தில் தானே நான் இருந்தேன். அதாவது கோச்சை வந்துட்டு கடுமையாக திட்டிருக்காருங்க லாங்கரை. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓகேவா? இனிமேல் அந்த டீம் வந்துட்டு மேலே எந்திரிக்கிறது மிகப்பெரிய கடினங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் வந்துட்டு டவுன் தான். அண்ட் ரிஷப் பண்ட் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காரு. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த டீமில் விளையாடுறதுக்கு நான் ஒரு விபத்தானே இல்லையா, அதில் இறந்து கூட போயிருக்கலாம் என்றும் ரொம்ப டிப்ரெஷனில் பேசியிருக்காருங்க. நான் விளையாட மாட்டேன், இந்த டீமில் விளையாண்டா டெஃபினட்டாக டிப்ரெஷன்லேயே நம்ம செத்து போயிடுவோம். அதனால தான் கேஎல் ராகுல் என்னோட நண்பர் வெளியே போயிருக்காரு. தோனியையுமே அவர் திட்டிருக்காரு. பட் நான் தொடர விரும்பலை, நான் வந்துட்டு குட் பண்ணிக்கிறேன்னு ரிஷப் பண்ட் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த சூழலில் ஒட்டுமொத்த கேப்டன்கள் தோனி இன்க்ளூடிங் அவர் உள்பட என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லக்னோ டீமை தடை செய்யுங்க, அதாவது டக் அவுட் வரவே கூடாது ஓனர், ஓகேவா? இவர் வந்து பிளேயர்களையும் கேப்டன்களையும் சராமரியாக திட்டுறது வந்துட்டு அவர் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் திட்டிக்கலாமா? இது மிகப்பெரிய அதிகாரத்தின் உச்சமாக இருக்குது. இந்த டீமை வந்துட்டு தடை செய்யுங்கன்னு தோனி உள்பட எல்லாருமே வந்துட்டு ஆவேசமாக பேசியிருக்காங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்டாக இல்லை, பணம் இழந்தவனுக்கு தான் அந்த பாதிப்பு தெரியுமா, கோயாங்க பண்ணுறது கரெக்டாக இல்லை ராங் ப்ரோன்னு சொல்கிறீங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.